ஏண்டி காலங்காத்தாலே போன போட்டு எதுக்கிட்டு இப்படி என்ன அவசர அவசரமா வர சொன்னேன்? ஏவா போச போயிட்டபா எடி என்னவா சொல்லி கட்டி கொடுத்தீங்க? என்ன சொல்லி கட்டி கொடுத்தீங்க? அடிச்சி ஒப்பாரி வைக்காம ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏமா எடி என்னப்பா சொல்லி கட்டிட்டு வந்தாங்க? அப்படியே மகாராணி மாதிரி பார்த்துக்குவோன்னு சொன்னாங்க. ஆனா காலையில சீக்கிரமாவே எந்திரிக்க சொல்றாங்கப்பா. சீக்கிரமா எந்திரிக்க சொல்றாங்களா? அப்புறம் சமைக்க சொல்றாங்கம்மா. அது மட்டும் இல்ல துணியெல்லாம் துவைக்க சொல்றாங்கம்மா. அதுவும் அந்த உள்ளி குச்சி இருக்க பத்தியா எனக்கு தாலி கட்டினானே அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க சொல்றாங்கம்மா. நான் ஏமா அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும்? அது மட்டும் இல்ல இங்க எல்லாரும் நல்ல மூக்க மட்டும் தின்றானுங்க. தின்னுபிட்டு அந்த தட்டை முத கொண்டு என்னைய கழுவ சொல்றாங்கம்மா. அவங்க திட்டா கழுவ மாட்டாங்களா? நான் ஏன் தட்டையே கழுவ மாட்டேங்கிறேன். இதுல அவங்க தட்டை வேற நான் கழுவி ஊத்தணுமா? அம்மா என்னால முடியலம்மா, என்ன கூட்டிட்டு போமா. சரி அழாத. எதுக்குதான் இப்படி புலம்புறாளோ? நான் சம்மந்த மாட்டேன், பேசி சொல்லிட்டு போறேன். அப்படிதான் இருக்கும் கல்யாணம் புதுசுல. நீ தான் அனுசரிச்சு போய் நடந்துக்கணும். என்னம்மா அப்ப நீ என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? ஐக்கியக்காரி, எப்படி கூட்டிட்டு போறது? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ இதுதான் உன்னோட வீடு. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கத்துக்கன்னு. டாட் லிட்டில் பிரின்ஸ்ன்னு ஆடுனில்ல, இப்ப அவஸ்தப்படு. சரி மூஞ்சி எப்படி வச்சுக்காத, நான் சம்மந்த மாட்டேன் சொல்லி விட்டுட்டு போறேன். வா. என்ன தாய்பிள்ளையும் பேசியாச்சா? பேசியாச்சு சம்மந்தியம்மா. நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. வரும்போது வெறுங்கையை வீசிக்கு வந்துட்டீங்க. அடுத்த வாட்டி வரும்போது நல்ல கட்டத்தையெல்லாம் கொண்டு வரலாமே. உங்க பிள்ளை நிறைய சாப்பிடுது. சரிங்க சம்மந்தியம்மா. அப்புறம் பிள்ளை எந்த வேலையும் தெரியாது, வீட்டு வேலையெல்லாம் அந்த அளவுக்கு இழுத்து போட்டு பார்க்க மாட்டா. சொகுசா வளர்ந்த பிள்ளையா, எதுவும் தெரியல. நீங்க கொஞ்சம் பார்த்து பதாப்புல இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ, பிள்ளைக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு எனக்கு தான் தெரியும்ல. உங்க பிள்ளைய நாங்க அப்படியே தங்க தட்டில வச்சு தாங்கிட்டு கிடக்குறோம். நீங்க என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சம்மந்தியம்மா? நீங்க கவலையே படாதீங்க, உங்க பிள்ளை கால் தவையில படாது, அப்படி பாத்துக்கிறான். சரிங்க சம்மந்தியம்மா, அப்ப நான் வாரேன். அடியே வரேன்டி, பார்த்து இருந்துக்க. என்ன மருமவளே மாசம் நின்றுட்டு இருக்க? அத்தைக்கு சூட ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாங்க. ஒரே தலை வெளியா இருக்கு. அப்புறம் கிணத்து போய் இப்பதான் குளிச்சு போட்டு வந்தேன். என் உள்பா வரையில அப்படியே கழட்டி போட்டேன். அதையும் அப்படியே ஒரு கும்மி காய போட்டுட்டா. சரிங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, பிச்சு ஃப்ரை, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே சமைச்சு வச்சிரு. மத்தியானம் இன்னைக்கு ஒரு பிடி. ஓடு மாசம் நிக்காத.